இன்றைக்கி இந்த கேப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம டபுள் க்ரோஷியும் சிங்கிள் க்ரோஷியும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த பார்டருக்கு ஃபுல்லாக ஸ்லிப்ஸ்டும் செயினும் யூஸ் பண்ணுவோம். மொத்தம் இதில் டபுள் க்ரோஷி இந்த பேஸ்க்கு போடுவோம். அப்புறம் இதில் ஒரு 5 ரோக்கு சிங்கிள் க்ரோஷி போடுவோம். இதில் ஃபுல்லாக டபுள் க்ரோஷி. இதை தான் மாற்றி மாற்றி போட்டு இந்த கேப் செய்வோம். இந்த மினி கேப் நல்லா இருக்கா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, கிளாஸில் எப்படி நான் சொல்லிக் கொடுக்கணும் அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கிளாஸ் போகலாம். இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் நான் 20 டபுள் க்ரோஷே இந்த சர்க்கிளில் போட போகிறேன். 20 டபுள் க்ரோஷே போடுறதுனால நான் ஃபஸ்ட் என்ன செய்கிறேன்னா 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். டபுள் க்ரோஷேக்கு 3 செயின் போடணும், சிங்கிள் க்ரோஷேக்கு 1 செயின் போடணும். ஹாஃப் டபுள் க்ரோஷேனா 2 செயின் போடுவாங்க, ட்ரிபிள் க்ரோஷேனா 4 செயின் போடுவாங்க. இப்போ நான் டபுள் க்ரோஷே போடுறதுனால 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த சர்க்கிளில் தான் நான் 20 டபுள் க்ரோஷே போடுறேன். டபுள் க்ரோஷேக்கு ஒரு டைம் yarn over பண்ணிவிட்டு நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணி இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு 3 லூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட் 2 லூப் வழியாக வெளியே எடுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் 2 லூப் வழியாக வெளியே எடுக்கணும். நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே. இப்படி இதே சர்க்கிளில் நான் என்ன செய்கிறேன்னா 20 டபுள் க்ரோஷே போடுறேன். ஒவ்வொரு டபுள் க்ரோஷேயும் போடும்போதும் இந்த த்ரெட்டையும் சேர்த்தே கம்பைன் பண்ணியே செஞ்சுட்டு வாங்க. இப்போ 20 டபுள் க்ரோஷே போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டபுள் க்ரோஷே 19 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இது 20வது டபுள் க்ரோஷே. 20 டபுள் க்ரோஷே இந்த நம்ம மேஜிக் சர்க்கிளே போடுறோம். போட்டுட்டு இந்த செயின் இங்கே இருக்குது 1 2 3 செயின் போட்டப்புறம் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சா. அப்புறம் இந்த த்ரெட்டை பிடிச்சி நல்லா எடுத்துருங்க. இழுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா ஒரு செயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்ட அப்புறம் நம்ம ஒரு செயின் போட்டுக்கணும். ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இந்த எல்லா டபுள் க்ரோஷேலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிங்க. நீடில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது 2 லூப் கிடைக்கும். அப்படி த்ரெட்டை ஃபுல் பண்ணி எடுக்க வேண்டியதான். நீடில் விட்டு த்ரெட் எடுக்கணும், yarn over பண்ணக்கூடாது. இப்படி எல்லா இதுலேயுமே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறதுனால நான் இதில் என்ன போட்டு ஆரம்பித்தேன்னா ஒரு செயின் போட்டு ஆரம்பித்தேன் ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு அப்புறம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா இதுலேயும் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ பாருங்கள், இதில் 2 செயின் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் நான் 20வது சிங்கிள் க்ரோஷே போடுறேன். வேணால் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. இப்போ இது போடுறதோட சேர்த்து 20. கரெக்டாக 20 சிங்கிள் க்ரோஷே வரும். இது இதில் போடக்கூடாது. உங்களுக்கே தெரியுதா பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் இதுக்குள்ளே இருந்து வருது. அப்போ நம்ம அதில் போடக்கூடாது. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இதில் ஸ்லிப் ஸ்டிச் தான் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டாச்சு. செயின் போட்ட அப்புறம் இதுலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் சிங்கிள் க்ரோஷே. நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறத மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ இது வர்றது கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணிக்கோங்க. இதான் நான் போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. இதை மார்க் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 3 ரவுண்டு போடணும். இது ரவுண்டு 1. ஆக்சுவலி இப்படி தான் வரும். இது ரவுண்டு 1. இப்போ நான் ரவுண்ட் 2 போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 3 ரவுண்ட் 5 வரையும் போடுங்க. போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டும் டபுள் க்ரோஷே போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். மீதி எல்லாமே சிங்கிள் க்ரோஷே தான். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். மொத்தம் ரோ 5 வரையும் போட்டுக்கலாம். இது 3வது சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ 20 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷே, அதாவது 5வது ரோவில் ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷே. அதுலேருந்து நான் என்ன செஞ்சிடறேன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 5 ரோ இருக்கும். இது தானாகவே நம்ம சிங்கிள் க்ரோஷே போடும்போது தானாகவே இந்த மாதிரி நமக்கு மடங்கி வந்துடும்.
உங்களுக்கு தெரியுதா, இது நான் ஃபஸ்ட்டு போட்ட ரோ, டபுள் குரோஷே போட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட ரோ இது ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே ரோ, இது ரெண்டாவது, அதாவது இது ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. அப்போ இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3, ரோ 4, ரோ 5. இது மேலே இருக்கிறது இந்த செயின், இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. மொத்தம் ரோ 5 வரையும் போட்டாச்சா. 5 போட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்ட அப்புறம் இப்போ என்ன செய்யணும்னா, நான் டபுள் குரோஷே தான் போட போகிறேன். அதுக்காக டபுள் குரோஷேனா எத்தனை செயின் போடணும்னா 3 செயின் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 செயின் போட்டாச்சா. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் 2 டபுள் குரோஷே போடணும். இந்த 3 செயினையும் நான் ஒரு டபுள் குரோஷே கன்சிடர் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல இன்னொரு டபுள் குரோஷே போடுறேன். இப்போது ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும், டபுள் குரோஷில் இன்க்ரீஸ் போட போகிறேன். அப்போ ஒவ்வொரு செயின்லேயும் நான் 2 டபுள் குரோஷே போடணும். இது இப்போ 2 போட்டாச்சா. இப்போ அடுத்த இதில் நான் 2 டபுள் குரோஷே போடணும். யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியே எடுக்கணும். அப்புறம் 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கும்போது அகெயின் 2 லூப் கிடைக்கும். இப்போ இது இந்த இடத்துல இன்னொரு டபுள் குரோஷே போடணும். இப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். டபுள் குரோஷில் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இது உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், இந்த கேப் வந்து அழகாக மாறிட்டே வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஃபஸ்ட்டு போடும்போதே இதில் நான் டபுள் குரோஷே போட்டுட்டு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரும்போது இங்கே டேன் ஆச்சு. இப்போ இதில் நான் டபுள் குரோஷே போடும்போது இந்த மாதிரி டேன் ஆகி வருது. ஒவ்வொன்றுலேயும் நான் 2 டபுள் குரோஷே போடுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சப்போஸ் இதில் 2 டபுள் குரோஷே போட்டுக்கணுங்கிறதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் 2 ஸ்டிச் வந்திருக்கும். யான் ஓவர் பண்ணி இந்த மாதிரி விட்டு பேசிக்காக இருக்கிறது ஒரு 3 ஸ்டிச்சு தான், 3 4 ஸ்டிச்சு. அந்த 4 ஸ்டிச்சு தான் நம்ம மாற்றி மாற்றி கொண்டுட்டு வரணும். நான் இப்படி போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு த்ரெட்டு முடிஞ்சிச்சுன்னா நான் சாதாரணமாக கொறுக்கிற மாதிரி தான் நான் இதில் த்ரெட்டு கோர்க்குறேன். இதுக்கு நான் ஸ்பெஷலாக வேறு எந்த மாதிரியும் நான் கோர்க்கல. பாருங்க, இதில் நான் த்ரெட் எனக்கு முடிஞ்சிச்சு. இதை நான் எப்படி கொறுக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச வேலை தான் நான் கொறுக்கிறேன். அதுவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு இது கலண்டு வர மாதிரி தெரியல. அதே நேரம் அதுக்கேற்ற மாதிரி நான் மேனேஜ் பண்ணி உள்ளே போக வச்சுறேன். நீங்கள் பாருங்கள், இந்த த்ரெட் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இது உள்ளே தான் நிற்குது. ஸோ மேனேஜ் ஆகிடுச்சு, மறைஞ்சிச்சு. அப்படி இல்லைனாலும் லாஸ்ட்டில் நம்ம இதை உள்ளே அப்படி ஸ்டிச் பண்ணி விட்றலாம். மறக்காமல் ஒவ்வொன்றுலேயே 2 டபுள் குரோஷே போடுங்க. உங்களுக்கே தெரியும், நான் ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டேன். அப்போ இது பேஸ் மட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் குரோஷே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக டேன் ஆகி வந்துச்சு. இப்போ இதில் டபுள் குரோஷே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக டேன் ஆகி வருது. உங்களுக்கு இதில் எத்தனை டபுள் குரோஷே மேஜிக் சர்க்கிளில் போடணும் ஸ்டார்டிங்லனா உங்களுக்கு எத்தனை வேணுமோ, அதாவது உங்களுக்கு இந்த பேஸ் எவ்வளோ ரவுண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி 20, 23, 24 எது வேணாலும் போட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன கேப்பாக வேணும்னா அதோட குறைச்சியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், கடைசியாக பார்க்கும்போது தெரியுதா 2 செயின் இருக்குது. இதில் இந்த செயினில் போடணும். ஆனால் இந்த செயினில் நான் டபுள் குரோஷே போடக்கூடாது. ஏன்னா இந்த 3 செயின் போட்டோம்ல, அது எதுலேருந்து வெளியே வருது பாருங்கள், இந்த செயின்லேருந்து வெளியே வருது. அதனால நான் இதில் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். 40 டபுள் குரோஷே வந்திருக்கும். கவுண்ட் பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம். வந்துட்டா. இப்போது 1 2 3 இது 3ஆவது செயின். இதுதான் ஃபஸ்ட் டபுள் குரோஷே. இதில் நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். போட்டு ஒரு செயின் மாதிரி போட்டு த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட் எடுத்துட்டு என்ன செய்யணும்னா இந்த இடத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல நீடில் விட்டு த்ரெட்டை நான் புல் பண்ணி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்து இதுலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு இதில் இனிமேல் என்ன செய்யணும்னா ஒரு செயினு அடுத்தது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இந்த மாதிரி போடணும். ஒரு செயின் போட்டாச்சா, அடுத்தது செயின் போட்ட அப்புறம் இப்போ இந்த இடத்துல விட்டு எடுக்கும்போது ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சா, அப்புறம் ஒரு செயின், ஒரு செயின்னு இதில் போடும்போது ஸ்லிப் ஸ்டிச்சு கூட இந்த இதை கட் பண்ண த்ரெட்டையும் சேர்த்தே கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு செயின், அப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னுட்டு. ஆக்சுவலாக இந்த நீடில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த நீடில் என்ன பிரச்சனைனா இது போட போட உங்களுக்கு இப்படி கலண்டுட்டு வந்துடும். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இந்த ரப்பர்லேருந்து இது கலண்டு வருது. இது அமேசானில் தான் செட்டாக வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த நீடில் நல்லா தான் இருக்குது, ஆனால் இது இந்த கைப்பிடி சரியில்லை. அதுக்கப்புறம் இது இப்படி வச்சு அமுக்கிட்டு அப்படி தான் போட வேண்டியது இருக்குது. இப்படி அமுக்கும் போது இங்கே வந்துடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி ஒர்க் பண்ணும்போது தானாடி கலண்டு வருது. இந்த நீடில் குவாலிட்டி இல்லை. சிங்கிள் நீடிலாகவே இதுக்கு வாங்கியிருக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேப் இதுவும் நல்லாயிருக்கா? இன்னும் டெக்கரேஷன் பண்ணணும்னாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இதை உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை நான் புல் பண்ணி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு நீடில் இந்த பக்கம் விட்டு அகெயின் த்ரெட்டை நான் வெளியே எடுக்கிறேன். எடுத்து இந்த த்ரெட்டை இப்படி ஃபுல்லாக ஒரு லைன் செயின் போட்டுட்டு வரலாம். இங்கே விடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன் இது ஃபுல்லாக போட்டாச்சு. போட்ட அப்புறமும் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டிசைன் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படியே கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி போடுவோம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கூட ஏதாவது போடலாம். ஆக்சுவலாக போதும், இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது. ஸோ நான் இதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் கூட இப்படி போட்டு நீங்கள் கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. நான் இதோடு நிறுத்திக்கிறேன். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டு இங்கேருந்து நீடில் விட்டு அப்புறம் இந்த த்ரெட்டை புல் பண்ணி வெளியே எடுங்க.
உள் பக்கமாக எடுங்க. எடுத்துட்டு இந்த நீடில் இது கூட ஜாயின் பண்ணி விட்டுடலாம்.